ஓட்டு. முதலமைச்சரே அவர்தான், இனி அவர்தான் வரணும், அவருக்கு தான் எல்லாருமே ஓட்டு போடுவோம். சீமானு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுவரை வெளில வந்ததுலேருந்து யாருமே வரல, எங்களுக்காக இறங்கி வந்திருக்காங்க சீமான். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஓட்டு அண்ணனுக்கு கண்டிப்பாக உண்டு. சீமானனுக்கு நல்லதான் ஒரு இடம் கொடுத்து பல வருஷம் கரவரத்துல இருக்கோம். எங்களுக்கு ஏதாச்சும் வீடு இருந்தா கட்டி விடுங்கண்ணே. அது ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. எங்களுக்கு அப்படியே எங்க வீடு ஏதாவது இருந்தா கட்டி கொடுக்க சொல்லுங்கண்ணே. ரொம்ப வருஷம் இந்த கரவரத்துல இருக்கோம். எங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுங்கண்ணே. ரொம்ப வருஷம் இதே மாதிரி பதிச்சுக்கிட்டே இருக்குண்ணே. எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஜெராக்ஸ் எல்லாமே போயிட்டு ஐயாவோட சொல்லிட்டு பண்ணுங்க ஐயா. பிள்ளைங்கெல்லாம் படிக்கிறாங்க. துணிமணி பாத்திரம் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே போயிட்டு. எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் சீமானனை பார்த்த உடனே கவலைலாம் போயிட்டு மாட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாயினே சிரிப்பு தான் ஐயாவை பார்த்தது. நாங்கள் வந்து வெள்ளத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தோம். நிறைய பேர் உள்ள அதாவது வர்றாங்க, ரோட்லன்னு பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க. இந்த ராம் தமிழர் கட்சியில் சீமானண்ணா மட்டும் தான் டேரெக்டாக உள்ளே வந்துட்டு எங்கள் சூழ்நிலையை புரிஞ்சுட்டு எல்லாருக்கும் அவங்க கையாலேயே கொடுக்குறாங்க. யாருக்கும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்துட்ருக்குறாங்க. நிறைய பேர் வர்றாங்க போகிறாங்க. ஆனால் உள்ளே வந்து பார்த்தா தானே தெரியும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோன்றது. இப்போ சீமானண்ணா மட்டும் தான் உள்ளே வந்து எல்லாரையும் பார்த்து கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அதிகாரத்தில் இருக்கிறவங்களே வந்து பார்க்கல, அதிகாரத்தில் இல்லைனாலும் இவர் வந்து செஞ்சிருக்காரு. இதை பற்றி அதுதான் சொல்கிறேன். மக்கள் மனசை புரிஞ்சவங்க தான் எல்லாமே உள்ளே வருவாங்க. பதவிக்கு ஆசைப்படுறவங்க யாருமே வரமாட்டாங்க. மக்கள் மனசை புரிஞ்சு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க தான் உள்ளே வந்து பார்ப்பாங்க. மற்றவங்களாம் வர்றாங்க அப்படியே போயிடுறாங்க. இங்கே வந்து பார்த்தா தான் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எப்படி இருக்காங்க அப்படின்றது தெரியும் எல்லாருக்குமே. கட்சிக்காரங்களும் இப்போ அண்ணன் வந்த மாதிரி மற்ற யாரும் வரல. அண்ணன் இங்கே வந்து மக்களுக்கு இவ்வளோ கூட்டத்துலையும் இவ்வளோ நெரிசலையும் வந்து கொடுக்குறாங்க. மற்ற யாரும் வந்து கொடுக்கல. நம்ம அண்ணன் தான். அதாவது எனக்கு ஓட்டு வந்து ஒரு 4 வருஷம் ஆகுது. 4 வருஷமாக நான் அண்ணன் பக்கம் தான். இன்னும் நிற்பேன், நிற்கிற வரைக்கும் நிற்பேன், நின்றுட்டே இருப்பேன். வீடெல்லாம் உடைஞ்சிட்டு வெள்ளம் வந்து வீடெல்லாம் போயிட்டு படிக்கிற ரேஷன் கார்டு இங்க வந்து பார்க்கவே இல்லை. ஜாதி சரிதரே கிடையாது. படிச்சு 12ல படிச்சாச்சு. ஜாதி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வீடுல நார்மலா வீட்டு நாங்கள் எல்லாத்தையும் நம்பணும் ஐயா. ஒருத்தர் எங்களுக்கு உதவி பண்ணலை. சீமையை நாங்கள் நம்பி தான் இருக்கோம் ஐயா. நாங்கள் சீமையை நம்பி தான் இருக்கோம். எங்களுக்கு அந்த ஐயா கடல் போல் எங்களுக்கு தெருவுக்கு உதவி பண்ணணும். ஏன்னா எல்லாம் நான் என் பிள்ளைகள் மக்கள் நல்ல முறைக்கு செய்வோம். நீங்கள் தான் ஐயா பண்ணணும் எங்களுக்கு. நாங்கள் இல்லாத மக்கள் பாருங்கள், வீடு வாசல் போல இழந்துட்டு நாங்கள் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கோம் ஐயா. எங்களுக்கு ஐயா எங்கள் சீமை மாடல தான் எங்களை பண்ணணும். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்க எங்களுக்கு ஏதாவது சாப்பாடு எதுவுமே கிடையாது. 3 நாளாக பட்னியாகவே கிடந்தோம். 3 நாளைக்கு பிறகு தண்ணியை கொஞ்சம் குறைஞ்சி பக்கத்துலேருந்து எங்களுக்கு வெளியிலேருந்து சாப்பாடு கொண்டு தந்தாங்க. அண்ணன் சீமான் அவர்களுக்கு ரொம்ப நன்றின்னு. எங்களுக்கு எல்லா உதவியும் எங்களுக்கு பண்ணி தரணும். ஒருத்தருமே வரல. வேற ஒருத்தருமே எங்களை வந்து பார்க்கவே இல்லையே. ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நாங்கள் சீமான் சார் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். எங்கள் ஊருக்கு இது வரைக்கும் யாருமே வந்தது கிடையாது. சீமான் சார் தான் முத வந்திருக்காங்க. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க குடும்பத்துக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஒரு கட்சி வரல. இப்பெல்லாம் வந்து செஞ்சது கிடையாது. வந்து பார்க்க வரல. சின்ன பிள்ளைங்களாம் ஒரு 5-6 வீட்டில் இப்போ மாடி வீட்டில் தான் இருந்தாங்க. ஆனால் எந்த ஒரு கட்சிக்காரங்களும் யாருமே வரல. இப்போ அண்ணன் மட்டும் தான் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வேற கட்சி, மாட்டுக்கட்சி, ஆளுங்கட்சியிலேருந்து யாருமே வரல. எங்களுக்கு அண்ணன் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மறக்க மாட்டோம். ரொம்ப நன்றி சார். பக்கத்தில் வீடு தான் எடுத்து தர மட்டுமா போயிட்டு ஆம்பளையில் உழைப்பு கிடையாது. பொம்பளை உழைப்பு தான். 2 சின்ன பிள்ளைய தான். ஆனால் அண்ணன் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கான உணவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆமாம், எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்ததுக்கு நாங்கள் மறக்கவே மாட்டோம். என்னைக்குனாலும் நாங்கள் ஒரு கைவணங்கி தான் நிற்போம். ஆளுங்கட்சிக்காரர் இந்த மாவட்டத்தில் 3 இருக்காங்க. ஒரு 2 மந்திரி, ஒரு எம்எல்ஏ இருக்காங்க. இது வரைக்கும் நாங்கள் தண்ணி கழுத்தளவுக்கு போகிற அளவில் யாருமே எங்களை ஏற்று பார்க்க வரல. ஏன்னா தண்ணியும் கழுத்துக்கு தண்ணியும் பெண்கள் தன்னால் மாடு ஆடு மாடுகள் எல்லாம் மேய்ந்து போகுது. இது வரைக்கும் எந்த கட்சிக்காரங்க அதிகாரி யாரும் பார்க்க வரல. தயவுசெய்து நீங்கள் வந்து தருதலான ஒரு கடவுளாக எண்ணி உங்களை ஆனதுன்னு மக்கள் எல்லாரும் சேர்ந்து பேசணும். இப்போ எல்லாரும் எப்படி சேர்ந்து வந்து நின்று அந்தந்த பொருட்களை வாங்குறாங்களோ அதே மாதிரி சேர்ந்து நின்று யார் நமக்கு செய்கிறாங்களோ அவங்கள பார்த்து தூக்கி விடணும். அதுதான் என்னோட கருத்து. மக்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத
அவங்க எலெக்ஷனோட காட்டுவாங்க. மக்களுக்குள்ளேயே ஒற்றுமை கிடையாது. ஒரு ஏரியாவில் இருக்கிறாங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட சொன்னால் சரி கொடுக்குறாங்களா, நமக்கு இத்தனை தான் கொடுக்குறாங்க, அவங்களால முடிஞ்சது கொடுக்குறாங்கன்னு ஒத்துக்கணும். அது யார்கிட்டையுமே கிடையாது. அது மக்களோட தவறு. நம்ம ஒருத்தங்களை சொல்லி குத்தமே கிடையாது. எல்லாருக்குமே கிடைக்கணும், கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் என்ன இன்னொன்று, இப்போ உயிரிழந்தவங்களுக்கு வந்து நம்ம லேக்ஸ் கணக்கில் கொடுத்த பிரயோஜனம் கிடையாது. அந்த ஃபேமிலிக்கு ஒரு செட்டில்மெண்ட் வேணும். அதுக்கப்புறம் இப்போ அந்த சின்ன பிள்ளைங்க இருந்திருக்காங்க, அவங்க ஃபேமிலி என்ன பண்ணும், 5 லட்ச ரூபா கொடுத்த உடனே அந்த ஃபேமிலி வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண போகிறது கிடையாது. என்ன செய்வாங்க, ஒரு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஒரு வீடு கட்டுவாங்க. அந்த லட்சம் அதிலோடய முடிஞ்சிடும். ஆனால் அடுத்த கட்டத்துக்கு அவங்கள நகர்த்தணும். இப்போ இந்த டிஎன்பிசி எக்ஸாம் நிறைய பேர் எழுதிருக்காங்க, குரூப் 4 எழுதியிருக்காங்க. எத்தனையோ எழுதிட்டு ஆனால் அந்த ஒரு வீட்டில் கவர்மெண்ட் ஜாப் இருக்குன்னா நெக்ஸ்ட் அவங்களுக்கு தான் போஸ்டிங் கிடைக்குது. மற்றபடி நாங்கள் வந்து நாள் கணக்காக ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய ஓடுறோம், கஷ்டப்படுறோம், ராப்பகலாக கஷ்டப்பட தான் செய்கிறோம். ஆனால் அந்த கஷ்டப்பட்டதுக்குள்ள பிரயோஜனம் யாருக்குமே கிடைக்கல. அது கிடைக்கணும், அண்ணன் மூலியமாக கிடைக்கும். இந்த வருஷம் அண்ணன் வருவாங்க, நாங்கள் எதிர்பார்க்குறோம். விவசாயத்தில் வர நாங்கள் எல்லாருமே ஓட்டு கண்டிப்பாக போடுவோம். வேற கட்சிக்காரங்க யாரும் வந்தாங்களாமா? இல்லை, யாரும் வரல. அண்ணன் சீமா உங்கள் ஊருக்கு வந்திருக்கா, அப்புறம் என்ன எப்படி நினைக்கிறீங்க? ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் வந்தது. ரொம்ப சந்தோஷம். யாருமே எங்களுக்கு வரல நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ சீமானன் அவங்க வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சீமான் வர்றது ரொம்ப சந்தோஷம் சார். உள்ள உரைச்சாச்சு வரல. நிறைய வீடெல்லாம் இடிஞ்சு போச்சு. திடீர்னு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது தண்ணி வந்துட்டு எல்லா ஆளும் எங்கே போகணும்னு தெரியாமல் தகச்சிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற மாடி வீட்டில் போய் இருந்தாங்க. இவ்வளோத்துக்கு கழுத்தளவுக்குலாம் தண்ணி கிடந்துச்சு. யாருமே வரல. எங்க பார்க்க வந்திருக்காங்க. வேற ஒரு கட்சியில, முன்னாள் கட்சியில வரல, இப்போ உள்ள கட்சியில வரல. ஒரு தலைவர் வந்து பார்க்க வரல. ஓட்டு போட்டவங்க ஒஸ்தி விட்டவங்க ஒருத்தர் வரல. ஒன்று இவங்கள தான் ஒஸ்தணும். நம்ம மக்களுக்கு நல்லா செய்ய சொல்லுங்க, நாங்கள் நல்லா செய்வோம். சீமாண்ணா சந்தோஷங்க. சீமா எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இல்லை ஒன்றும் பண்ணியிருக்காங்க, இவங்க நல்லபடியாக கொடுத்துருங்க போது சந்தோஷம் தான் எங்களுக்கு.